ஆனால் ஒரு டைம் கூட ஒரு பொண்ணு கூட அம்மாவுக்கு எதுவும் வாங்கலையான்னு கேட்டதே இல்லைடா. சே, ரஷ்யாவில் எப்படி வளர்த்துருக்கானுங்க. ஸோ எப்படியும் அம்மா கூட வாங்கியாச்சு. ஸோ இன்னும் அந்த சைடில் அப்படியே போகிறோம். அவள் எப்படியும் எதுவும் வாங்க மாட்டா. அவளுக்கு ஆக்சுவலாக அவள் வந்து எதுவும் இவனை செலவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு தோணுது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து அங்கே கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு லட்சுமி மில்ஸ் தெரியும். அங்கே நாங்கள் ஜூடியோவாக இருக்கட்டும், லைக் அங்கே இருக்கிற எல்லா கடைக்குமே போனோம். எல்லா கடையுமே பார்த்துட்டு எதுவுமே வேணான்ட்டா. கிட்டத்தட்ட 1 hour அங்கே அலைஞ்சு வேணவே வேணாம், எதுவுமே வேணாம், சும்மா காஃபி சாப்பிட்டு போயிடலான்ட்டா. ஆக்சுவலாக அவள் யோசிக்கிற போல நான் இவனுக்கு எதுக்கு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு. பட் அப்படி நினைக்க வேண்டாம், நான் பண்ணுவேன். தோண மாட்டேங்குது அவளுக்கு. ஏதாவது இனி நான் போய் கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கினா வாங்க மாட்டேன், சர்ப்ரைஸாக எதாவது வாங்கி கொடுப்பேன். ஸோ கைஸ், அவ்வளோதான். அம்மாவுக்கு வாங்கிட்டு நாங்கள் வந்து இதுக்கப்புறம் சும்மா அப்படியே செக் பண்ணிட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு இவளுக்கு ராக் பீச்சும் அப்புறம் இன்னொரு பீச்சில் இருக்கன்னா மறந்துட்டேன். எப்படியாவது அந்த பீச்சு என்னென்னு கண்டுபிடிச்சி இந்த 2 பீச்சும் காமிச்சிட்டு கோயம்புத்தூர் கிளம்புறோம். ஸோ until then, bye, thanks for watching, subscribe to Kovai 360 கண்ணுங்களா. Bye. What you looking at me?